அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் தீனுடைய பிரகாசத்தை இறைவன் தருவானாக. தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. நன்றி செலுத்துதல் என்பது ஒரு மாபெரும் ஒரு நற்பண்பாகும். அந்த நற்பண்பு நம்மிடம் மட்டுமல்ல, அது இறைவனிடத்திலும் அந்த நற்பண்பு உள்ளவனாக இறைவன் இருக்கின்றான். நாம் எப்படி மனிதர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் நமது மனிதர்களுடைய அந்த பரிசுத்தமான செயல்களை இறைவன் அங்கீகரித்து அதற்கு அழகிய கூலி தருவதன் மூலமாகவும் தன்னுடைய திருப்பொருத்தத்தை அடியார்களுக்கு வழங்குவதன் மூலமாகவும் இறைவன் அந்த தன் அடியார்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். இங்கே ஒரு மூவரை பற்றி நாம் பேச வேண்டி இருக்கின்றது. அந்த மூவருமே அவருடைய செயல்கள் பரிசுத்தமானதாக இருந்தது. அதை இறைவன் நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டான். நெருக்கடியான நேரத்திலே அவர்கள் உதவி கேட்டார்கள். அவர்களுக்கு இறைவன் உதவி செய்து அந்த நெருக்கடியிலிருந்து அவர்களை காப்பாற்றினான். அந்த மூவர்கள் யாரென்றால், அவர்கள் ஒரு வழிப்பயணிகள். அவர்கள் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இடையில் ஏதோ ஒரு தடங்கள், ஒரு இரவு நேரம் வந்துவிட்டது. அந்த நேரம் அவர்கள் அந்த குகையிலே தங்கி காலையிலே நாம் பயணத்தை தொடரலாம் என முடிவெடுக்கிறார்கள். அந்த மூவரும் குகைக்குள் தங்குகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, தீனுடைய விஷயங்கள் நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். இவ்வளவு கேட்டாலும் அது நம்முடைய ஈமானுக்கு உரமாகும். அந்த மூவரும் அங்கே தங்குகிறார்கள். திடீரென ஒரு பாறை வந்து குகையின் வாயிலை அடைத்து விடுகிறது. அப்போது மூவரும் நாம் சரியாக மாட்டிக்கொண்டோம், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறைவன் இருக்கின்றான், நாம் வாழ்க்கையில் செய்த நல்ல காரியங்களை இறைவனிடம் எடுத்து கூறி அதை கொண்டு நாம் இறைவனிடம் உதவி கேட்டு நாம் இந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம் என அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதிலே ஒருவர் சொல்கிறார், இறைவா, நான் கால்நடைகளை வளர்த்தேன், அதிலிருந்து பால் கறந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பார்த்து கொண்டேன். பால் கறந்ததும் முதலில் என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்து விட்டுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய வேலைக்காரர்களுக்கு நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் நீண்ட தூரம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதால் பால் கறந்து பிறகு அதை எடுத்து என் பெற்றோரிடம் வரும்போது அவர்கள் தூங்கி விட்டார்கள். நான் பொறுமையோடு அவர்கள் பக்கம் அவர்கள் அருகே நின்றேன். அவர்கள் காலையில் தான் விழித்தார்கள். அதுவரையிலும் நான் யாருக்கும் பால் கொடுக்கவில்லை, என் பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ கொடுக்கவில்லை. என் பெற்றோருக்கு கொடுக்காமல் நான் யாருக்கும் கொடுப்பதில்லை என அந்த முடிவில் இருந்தேன். அவர்கள் காலையிலே விழித்தெழுந்து அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்தேன். இதை ஏன் நான் செய்தேன் என்றால், உனக்காக, உன் திருமுகத்திற்காக, உன் திருப்பொருத்தத்திற்காக தான் நான் இதை செய்தேன் என அவர் கூறினார். பாறை லேசாக விலகியது. அதே போன்று இன்னொருவர், அவரும் ஒரு நற்செயலை கூறுகிறார். நான் ஒரு பெண்ணை விரும்பினேன். அவளிடம் என்னுடைய இச்சையை தணிப்பதற்காக நான் அவளிடம் என் விருப்பத்தை கூறினேன். அவள் இணங்கவில்லை. ஆனால் அவளே ஒரு நாள் தன் வறுமையின் காரணமாக வலிய வந்து என்னிடம் உதவி கேட்டாள். அப்போது நான் என்னுடைய விருப்பத்தை சொன்னேன். அவளை தொட முயற்சிக்கும் போது, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள் என அவள் கூறினாள். அவள் கூறிய அந்த வார்த்தை என் உள்ளத்தை நடுங்க செய்துவிட்டது. நான் அவளை விட்டு விலகிவிட்டேன். எதற்காகவென்றால் உனக்காகத்தான் என அவர் கூறினார். அப்பொழுது பாறை இன்னும் விலகியது. மூன்றாம் அவரும் அவருடைய நற்செயலை கூறினார். இறைவா, நான் ஒரு கால்நடை பண்ணை வைத்திருந்தேன். அதிலே ஒரு மனிதர் என்னிடம் வேலை பார்த்தார். அவர் கொஞ்ச நாள் வேலை பார்த்துவிட்டு அந்த கூலியை வாங்காமல் அவர் சென்று விட்டார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியிலே நான் சில ஆடுகளை வாங்கி வைத்தேன். அந்த ஆடுகள் அவை வளர்ந்து பெருகி ஒரு பண்ணையாக அது மாறிவிட்டது. பிறகு நீண்ட நாள் கழித்து அவர் வந்தார். அவர் தன்னுடைய கூலியை கேட்டார். இதோ உனது ஆடுகள், ஏராளமான ஆடுகள் இருக்கின்றன, அதை எடுத்து செல் என்றார். அப்பொழுது அவர் கூறினார், என்ன நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்களா என்று கூறினார். இல்லை, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் கூலியில் நான் வாங்கி வைத்த ஆடுகள் அவைகள் பெருகிவிட்டன, எடுத்து செல் என்று கூறினேன். நான் அவரை மோசடி செய்யவில்லை.
காரணம், உன்னுடைய திருமுகத்திற்காக, உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக நான் இந்த நற்செயலை செய்தேன் என்றார். பாறை முற்றிலும் விலகிவிட்டது. அவர்கள் மூவருமே தன் பயணத்தை தொடர்ந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சம்பவங்கள் நமக்கு என்ன சொல்கின்றன? இறைவனுக்காக அவருடைய செயல்களை அவர்கள் பரிசுத்தமாக வைத்தார்கள். அவருடைய மனோ இச்சை அவர்களை வழிதவர தூண்டியது. இருந்தாலும் இறைவனுடைய அந்த தக்குவா, அந்த பயம், அவனுடைய தண்டனைக்கு பயந்தார்கள். அவனுடைய அன்பை அவர்கள் ஆதரவு வைத்தார்கள். அதனால் அவருடைய செயல்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். அதை இறைவன் பொருந்தி கொண்டு நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்தான். அவர்களுக்கு மட்டுமல்ல, வல்ல இறைவன் நமக்கும் உதவி செய்ய காத்திருக்கின்றான். ஆனால் நமது செயல்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.